எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ காணொளி வந்து முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் கதை பார்ட் 2ல் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். அதில் முருகனுடைய திருவிளையாடல் கதை அதில் நம்ம சொல்லியிருப்போம். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய டியூஸ்டே விலாக், அதாவது செவ்வாய்க்கிழமையில் நான் செய்யக்கூடிய பூஜைக்காக நான் செய்யக்கூடிய விலாக் தான் பார்க்க போகிறோம். அந்த டைம் மட்டும் பூஜைக்காக நான் செய்கிறது, பூஜை ரூமில் என்ன பண்ணுறேன் அது மட்டும் தான் விலாகாக போட்டிருக்கேன். நான் விருப்பம் இருக்கவங்க போய் பாருங்கள். பார்ட் 1 பாருங்கள். பார்ட் 2ல் திருவிளையாடலோடைய அந்த கதையை சொல்லி முடிச்சிடலாம் நம்ம. அது மாதிரி இந்த வீடியோ பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்னோடய பூஜை அறையை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி கிடச்சிச்சின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வரளி மரம். இது லேஸ் பிங்க் கலர், இது லைட் பிங்க் கலரு, இதுலேயே டார்க் கலரும் நம்மக்கிட்ட இருக்குது, ரெண்டுமே இருக்குது. நம்மளே பறித்து சாமிக்கு போடும்போது ஒரு மன திருப்தி கிடைக்கும் அப்படின்லாம் பார்ட் 1ல் நம்ம சொல்லியிருப்போம். நான் பார்த்து அந்த செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நான் செய்யும் போது ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் பார்த்து செய்வேன். அதுன்னு இல்லை, பூஜை ரூமே சரி, அதை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், பொட்டு வைக்கிறதா இருக்கட்டும், நான் பார்த்து எல்லாமே பண்ணுவேன். அதை ரசனையோடு நம்ம பண்ணும்போது அதில் ஒரு மன திருப்தி நிச்சயமாக கிடைக்கும். ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மைண்ட் செட் நமக்கு கிடைக்கும். இது நான் கட்டிட்டு அதை காட்டியிருப்பேன் உங்களுக்கு. சரி, இன்றைக்கி நான் போர் அடிக்க விரும்பலை, நிச்சயமாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். இன்றைக்கி பார்ட் 2 அந்த திருவிளையாடல் கதை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்ட் 1 கீழே தரேன், போய் பாருங்கள். போன தடவை அருணகிரிநாதரை பற்றி தான் சொல்லியிருந்தோம். நம்ம அருணகிரிநாதர்கிட்ட அவங்க அக்கா ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. என்ன வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா, என்கிட்ட காசெல்லாம் இல்லை, வேணா நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த வார்த்தை அவரை ரொம்ப நம்மளுடைய காம வெறி எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தை உருக்குலைச்சிருக்கு, அக்காவை எந்த வார்த்தை பேச வச்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனம் ரொம்ப நொந்து போகுது. அப்படியே திண்ணையில் இடிஞ்சு போய் உட்கார்றாரு அவர். இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இடிஞ்சு போய் உட்காந்து என்ன செய்கிறாரு, இன்னமேல் அவர் மனசில் நினைக்கிறாரு முருகனை. எதுக்காக இப்படி அருணகிரிநாதர் திருப்புகழ் எழுதியிருக்காரு, அவர் இப்படியெல்லாம் மோசமானவரா அப்படின்னு நினச்சிடாதீங்க யாருமே. அவர் எத்தனையோ காலமாக முருகப்பெருமானையே எண்ணி முருக பக்தராக வாழ்ந்தவர். அவருடைய மனதை கொஞ்சமாவது மாற்றணும் அப்படின்றதுக்காக முருகன் செய்த திருவிளையாடல் தான் இந்த திருவிளையாடல். அவரை முருகனை பற்றி நினைக்காம அந்த காமத்தில் இந்த மாதிரி பெண்களை பற்றி நினைக்கிறது, இந்த மாதிரிலே அவரை லயிச்சு போக வச்சு திரும்ப தன்னுடைய பக்தனாக ஏற்றுக்கிறதா அவருடைய திருவிளையாடல். முருகப்பெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவங்க அம்மா அருணகிரிநாதருடைய அம்மா சரியான முருக பக்தி. அவங்களுடைய ஒரே ஆசை என்னன்னா, தன்னுடைய மகன் முருக பக்தனாக இருக்க வேண்டும், தன்னுடைய மகன் முருக பக்தனாக தான் சாக வேண்டும் அப்படிங்கிறதா அவங்களோட ஆசை. இவர் நினைக்கிறாரு, அக்கா வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துருச்சே, இதுக்காகவா நான் இந்த உயிரை வச்சிருக்கேன், முருகா எங்கள் அம்மாவோட ஆசையே நான் முருக பக்தனாக இருக்கணுங்கிறது தான். என்னை ஏன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்க வைக்கிற, உன்னுடைய பக்தனாக என்னால் வாழ முடியாதப்ப நான் ஏன் இந்த உயிரை வச்சுக்கிட்டு வாழணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அவருக்கு தொழுநோய் மாதிரி பெரிய நோய் வந்துருச்சுல, பெருநோய் வந்துருச்சு. அப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னா, இன்னுமேல் இந்த வீட்டில் இருக்கிறது நமக்கு சரி வராது, எங்கேயோ கண்காணாமல் போய் தொலைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. அருணகிரிநாதர் முடிவு எடுத்துட்டு என்ன செய்கிறாரு, வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. அவங்க அக்காவை விட்டு போனாதான் அவங்க அக்காவோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், அவங்க அக்கா நிம்மதியாக வாழ முடியும். நம்ம எவ்வளவோ கொடுமைகள் அக்காவுக்கு பண்ணிட்டோம், அக்கா நம்மளால நிம்மதி இல்லாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். வீட்டை விட்டு கிளம்புறாரு. கிளம்புனோடனே அக்கா வாசல் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அக்கா எதுவுமே சொல்லலை. அவனுக்கு எப்படியாவது நல்ல புத்தியை மட்டும் குடுமுருகா அப்படின்னு மட்டும் மனசுக்குள்ளே வேண்டிக்கிறாங்க. அப்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அருணகிரிநாதர் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாரு. என்ன செய்கிறதுனே தெரியாமல் போயிட்டு என்ன செய்கிறாரு, நமக்கு இப்படி ஒரு நோய் வந்துச்சு, நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து எதுவுமே சாதிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்து மேலேருந்து என்ன பண்ணார், மேலே ஏறி அதில் குதித்து தன் உயிரை விட போகிறார், விடலாம்னு நினைக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வீட்டை விட்டு வெளியே போன உடனேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் இவரை பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு அதாவது ஏறி குதிக்கிறதுக்கு முன்னாடி பெரியவர் பார்த்துட்டு, குன்றுதோற ஆடும் குமரக்கடுவலை பற்றி சொல்லி அந்த 6 எழுத்து மந்திரத்தையும் அதனுடைய உட்பொருளையும், அந்த 6 எழுத்து மந்திரம் அப்படிங்கிறது சரவண பவ, அதோட தத்துவத்தையும் சொல்லி குமரனை போற்றி வாழ சொல்கிறாரு. அதாவது பெருவாழ்வு நீ வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் செய்கிறாரு. குழப்பத்திலையும் கவலையிலையும் இருக்காரு. என்ன இவர் இப்படி வாழ்த்திட்டு போகிறார், நம்மளே சாகலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறார்.
அப்போ கவலையில் செய்வதறியாது தவிக்கிறார் அருணகிரிநாதர். கடைசியில் ஒரு முடிவுக்கு வர்றார். திருவண்ணாமலை கோபுரத்துக்கு மேலே ஏறி நின்று கீழே விழுந்து நம்மளுடைய உயிரை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அப்போது இரு கைகள் வந்து அவரை தாங்குது. அவர் கீழே குதிச்சவரை 2 கைகள் வந்து தாங்கி பிடிக்குது. அப்போது தாங்கி வந்து அருணகிரி நில் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. அதனால் திகச்ச அருணகிரி என்ன பண்ணுறாரு, தம்மை காப்பாற்றியது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்னு நினைக்கிறார். பார்த்தா அது வந்து வடிவேலன், முருகப்பெருமான், சாட்சாத் முருகப்பெருமானே வந்து என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா அருணகிரிநாதரை காப்பாற்றிட்டார். இந்த சாரீ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கள் அம்மாவோட சாரீ. எனக்கு அம்மா இல்லை, எங்கள் அம்மாவோட சாரீ எனக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்னமோ செவ்வாய்க்கிழமை தோணுச்சு. இந்த சாரீ எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதை வந்து எங்கள் அம்மா வந்து என் கூட இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அது இடையில சொல்லணும்னு தோணுச்சு. சாரி, மைண்டை வந்து நான் மாற்ற விரும்பலை. நாம் இந்த கதைக்குள்ளே போயிடலாம். அருணகிரிநாதரை காப்பாற்றின முருகன் வந்து அருணகிரிநாதரே அப்படின்னு சொல்லி அழைச்சி அவரோட வேலை எடுத்து அவருடைய நாக்கில் எழுதுறாரு. சரவண பவ அப்படின்னு சொல்கிற அந்த 6 எழுத்து மந்திரத்தை வந்து பொறிக்கிறார் அவருடைய நாக்கில். யோக மார்க்கமும் மெய்ஞானமும் அவருக்கு கைவரும்படியாக அருள்றாரு. சித்தம் கலைஞ நிலையில் இருந்த அருணகிரிநாதர் வந்து அவருடைய சித்தம் தெளிஞ்சிருச்சு. சித்தம்னா உள்ளம் தெளிஞ்சிருச்சு. முருகப்பெருமான் வந்து அவருடைய தொழுநோயை குணப்படுத்திட்டாரு. தொழுநோயை குணப்படுத்திட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருப்புகழ் பாடுறதுக்கு வந்து அவரை சொல்கிறாரு. எனக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது முருகன் வந்து அவரே அடி எடுத்து கொடுக்குறார். என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தை தரு பத்தி திருநகை அப்படின்னு சொல்லி முதல் அடியை வந்து எடுத்து கொடுத்துட்டு முருகன் மறைஞ்சிடறாரு. அப்போ தான் அருணகிரிநாதர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பாட்டை முதல் பாடலாக வைத்து திருப்புகழ் அப்படின்ற திருப்புகழை வந்து எழுதுறார். மொத்தம் பார்த்தீங்கன்னா முத்தை தரு பத்தி திருநகை நிறையா பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாடல் முத்தை தருவத்தி திருநகை அத்தை கிரை சத்தி சரவண முத்தை குருவித்து குருபர என ஓதும். இப்படியே வந்து அந்த பாடல் வந்து ஆரம்பிக்கும். இந்த பாட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருப்புகள்லையே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் அழகாக பாடுவான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்புகழில் 16,000 இசை பாடல்கள் இருக்குது. அதில் 1088 சந்த வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வந்து கணிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்புகழ் வந்து முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல். திருப்புகழை வந்து பாடி முருகப்பெருமான்கிட்ட நம்ம வேண்டிக்கும் பொழுது அவனுடைய மனம் குளிர்ந்து நமக்கு வந்து அவர் வந்து முருகப்பெருமான் நம்ம வேண்டுவதை தருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமான் வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து இந்த பணத்தை கொண்டு வந்து நான் கொடுக்குறேன், உனக்கு அதை கொட்டுறேன் இதை கொட்டுறேன் அதெல்லாம் இல்லை. என்னன்னா திருப்புகழ் வந்து நம்ம மனசார வந்து முருகனை நினைத்து பாடும் பொழுது பாடல் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் கடவுள் இல்லையா அவர், தமிழ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழால் நம்ம வந்து பாட்டு பாடும் பொழுது முருகப்பெருமானுடைய மனதை வந்து நம்ம வெல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக எல்லாருமே வந்து நல்லா பாடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்கவுங்களுக்கு என்ன பாட முடியுமோ அந்த மாதிரி நம்ம பாடி முருகப்பெருமானிடம் நம்மளுடைய வேண்டுதலை நம்ம வந்து கேட்கலாம். இதுதான் இந்த திருவிளையாடலுடைய கதை. இந்த கதை பார்த்தீங்க அப்படின்னா அவரை திருப்புகழ் வந்து பாட வைக்கிறதுக்காக முருகப்பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல். அடுத்தது வந்து முருகப்பெருமானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். முருகன் அல்லது கார்த்திகேயன் அப்படின்றவர் இந்து கடவுளுடைய சிவன் பார்வதி தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். இவரை வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் வந்து அழைக்கிறாங்க. இவர் வந்து சங்க காலத்தில் குறிஞ்சி நிலப்பகுதியினுடைய தெய்வமாக போற்றப்பட்டார். குறிஞ்சி நில தெய்வமான சேயோன் வழிபாடு அப்படின்றது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முருகன் வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. முருகனை வழிபட்ட அந்த குறிப்பிட்ட ஜாதி பெயர்கள், குறிப்பிட்ட அந்த இனத்தோரோட பெயர்கள் பார்த்தீங்கன்னா கௌமாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் முருகன் வழிபாட்டை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் தன் நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட்ட பொழுது அதனை வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றல விடுறார். விடும் பொழுது அந்த நெருப்புகள் 6 குழந்தையாக உருவெடுத்தன. அந்த 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தன. அன்னையான பார்வதி தேவியார் 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைத்து கொள்ளும் பொழுது 6 முகமான முருகன் வந்து தோன்றினார் அப்படின்னு சொல்லி இந்து சமய நூல்கள் வந்து சொல்லுது.
கணங்களினுடைய அதிபதியான கணபதிக்கு தம்பியாக கருதப்படுகிறார். முருகனுக்கு தெய்வயானை வள்ளி என்ற 2 மனைவிகள் உள்ளனர். முருகன் பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் இளமையுடன் இருக்கும் கடவுளாக காட்சியளிக்கிறார். மயில் சவாரி செய்பவராகவும் சில நேரத்தில் சேவல் கொடி கொண்டும் இருக்கக்கூடியவராக இருக்கார். அவர் தாயார் பார்வதி தேவியால் கொடுக்கக்கூடிய வேல் ஈட்டி 2மே பயன்படுத்துகிறவராக அவர் இருக்கிறாரு. அவரை சில நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலை உள்ளவராக காட்டுறாங்க. இங்கிட்டு தென்னிந்திய சைடுகள்லாம் பார்த்தோம்னா 6 தலை கொண்ட 6 முகனாக நம்ம பார்க்குறோம். முருகன் அப்படின்ற அந்த பேருக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா முருகு அப்படின்னா அழகு, முருகன் அப்படின்னா அழகு, இளமை பொருந்தியவன் அப்படின்னு அர்த்தம். முருகன் என்றால் அழகன் என்று பொருள். முருகன் பார்த்தீங்க அப்படின்னா மெல்லின இடையின வல்லின மெய்யெழுத்துக்களுடன் ஊ என்னும் உயிரெழுத்து ஒவ்வொன்றோட சேர்ந்து தான் முருகு அப்படின்னு வந்துச்சு. அதாவது மூ அப்படின்னா இம் கூட்டல் ஊ மூ, ரு இர் கூட்டல் ஊ, ரு கு அப்படின்னா இக்கு கூட்டல் ஊ, எல்லாத்துலேயும் அந்த ஊ அப்படிங்கிற உயிரெழுத்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மூன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி அப்படி என்பதை குறிக்கிறது. கார்த்திகேயன் அப்படின்னு சொன்னால் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன் என்று பொருள். இப்படி பார்வதி தேவிக்கு மகனாக பிறந்த ஆறுமுக கடவுளுக்கு 108 பெயர்கள் உள்ளன. அதில் அதிகமான பெயர்களால் நம்ம அழைக்கக்கூடிய பெயர்களுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் பொதுவாக நம்ம அழைக்கிறது முருகன் அழகானவன் அப்படின்னு அர்த்தம். குமரன் இளமையானவன், சுப்பிரமணியன் அப்படின்றா வெளிப்படையானவன் அப்படின்னு அர்த்தம். செந்தில் வெற்றி பெற்றவன், வேளன் வேல் வீரன், சுவாமிநாதன் கடவுள்களின் ஆட்சியாளன், சரவணபவன் சரவண பொய்கையில் பிறந்தவன், ஆறுமுகன் அல்லது சண்முகன் 6 முகங்கள் கொண்டவன், தண்டபாணி தண்டை வைத்திருப்பவன், சேயோன் குழந்தையாக காட்சியளிப்பவன், அயிலவன் வேற்படை உடையவன், குகன் குகையில் எழுந்தருளி இருப்பவன், காங்கேயன் கங்கையால் தாக்கப்பட்டவர், கதிர்காமன் கதிரும் காமனும் சேர்ந்தவன், மயில் வாகனன் மயிலை வாகனமாக கொண்டவன், சோமா சுகந்தன் சோமன் மகன், சேந்தன் சேர்த்து வைப்பவன், விஷாகன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவன், சிவகுமரன் சிவபெருமானின் திருமகன், வேலாயுதன் வேலை ஆயுதமாக கொண்டவன், ஆண்டியப்பன் ஆண்டியாக நின்றவன், கந்தன் தாமரை கந்தத்திலிருந்து பிறந்தவன். இந்த மாதிரி நிறைய அவருடைய பெயர்களுக்கு காரணம் இருக்குது. இது நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. முருகப்பெருமானுடைய பிறப்பை பற்றி நிறைய கதைகள் இருக்குது. வால்மீகியோட ராமாயணத்தில் அவர் ருத்ரன் பார்வதிக்கு குழந்தையாக பிறந்தார் அப்படின்னு சொல்லி விவரிக்கிறார். அவருடைய பிறப்புக்கு அக்னி மற்றும் கங்கை துணை புரிந்ததா அவர் சொல்லியிருக்காரு. மகாபாரதத்தில் முருகனுடைய புராணத்தை சிவன் மற்றும் பார்வதியினுடைய மகனாக முன்வைக்கிறார். பேர் வேற வேறையா இருக்கு, அவ்வளோதான். இந்த மாதிரி முருகப்பெருமானை பற்றி நம்ம பேசிக்கிட்டே போனோம் அப்படின்னா முருகப்பெருமானை பற்றி சொல்லி முடிக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. இந்த வாழ்க்கை போதாது. முருகப்பெருமானை பற்றி அறிந்து கொள்வதற்கும் முருகப்பெருமானை பற்றிய நூலாக இருக்கக்கூடிய திருப்புகழ், கந்தபுராணம், கந்தர் அனுபூதி இது எல்லாத்தையுமே படித்து நம்ம முடித்து அதுக்கான அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சு நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் படித்தாலும் பற்றாது. முருகப்பெருமானை இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றவங்க ஓம் சரவண பவ அந்த 6 எழுத்து மந்திரத்தினுடைய உட்பொருளை அறிந்து மனதார கந்த பெருமானை வணங்கும் பொழுது நிச்சயமாக அவன் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவான். இன்னொன்று இந்த செவ்வாய்க்கிழமை விளாக் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் நான் என்னுடைய வேண்டுதல் 5 வாரத்தில் நிறைவேறுச்சுன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய வேண்டுதல் ஓரளவிற்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைவேறிடுச்சு அந்த 5 வாரத்திலேயே. அதனால் நான் தொடர்ந்து விளக்கு போட்டுட்டு தான் இருக்கேன். வெற்றிலை தீபம் செவ்வாய் ஓரையில் இப்போ நிறைய பேர் போட்டுட்டு தான் இருக்காங்க. மனதார முருகப்பெருமான்கிட்ட வேண்டும் போது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று தீராத கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீர்த்து வைக்கிறார் முருகன் அப்படின்றாங்க. செவ்வாய் ஓரையில்
அந்த 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரத்தில் நம்ம ரொம்ப கடனில் பிரச்சனையில் இருக்கோம் அப்படின்றவங்க சிகப்பு துணியில் 1 ரூபா காசோ இல்லை என்ன முடியுமோ உங்களால் அந்த காசை முடிந்து வைத்து ஒரு 90 நாளைக்குள்ள அந்த மாதிரி வந்து வேண்டிக்கிட்டு செய்யும் பொழுது முருகப்பெருமான் அந்த அந்த அத்தனை வாரம் 90 நாள் அப்படின்னா 3 மாதம் 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 செவ்வாய்க்கிழமை நிச்சயமாக வரும். அந்த செவ்வாய்க்கிழமை அந்த ஓரையில் காசை முடிஞ்சு வச்சு முருகப்பெருமான் கிட்ட என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த 90 நாளுக்குள்ளேயே வந்து நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இது வந்து நான் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் நிச்சயமாக சொல்கிறேன், நீங்களும் செய்து பாருங்கள். இது வந்து பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காரியம் இல்லை. அப்படி நிறைவேறின பிறகு முருகப்பெருமான்கிட்ட வந்து எந்தாவது ஒரு முருகப்பெருமானுடைய கோவிலில் கொண்டு போய் அந்த உண்டியல்ல அவருடைய அந்த காணிக்கையை நம்ம வந்து செலுத்திடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து 3 மாதத்தில் வந்து நிறைவேறிடுச்சு, கடன் பிரச்சனையிலேருந்து நாங்கள் மீண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நானுமே வந்து செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் வந்து லேட்டாக தான் அந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து நான் வேறு ஒரு இதுலேருந்து பார்த்துட்டு வந்து நான் செவ்வாய் ஓரை டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி நம்ம வந்து அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து முருகப்பெருமானிடம் அந்த காணிக்கையை முடிந்து வைத்து நம்ம வந்து வேண்டிக்கலாம், நமக்கு நிறைவேறிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கள், செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வெற்றிலை தீபம் போடும் பொழுது நம்ம நினைக்கிறது வந்து நிச்சயமாக முருகப்பெருமான் வந்து தராரு. இது நான் 5 வாரத்தில் வந்து நான் 5 வாரம் போடுறேன் முருகா, எனக்கு வந்து இதை செஞ்சு கொடு முருகான்னு நான் கேட்டேன், எனக்கு வந்து நிறைவேறிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த இது வந்து நான் வந்து எனக்கு நடந்தது தான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். நீங்களும் நிச்சயமாக செய்து பாருங்கள். முருகப்பெருமான்கிட்ட வந்து உங்களால் முடிந்ததை வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு நான் பேரிச்சம்பழம் தான் வச்சுருக்கிறேன். உங்களால் என்ன முடியுமோ, பாலோ பழமோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க. எனக்கு திருப்புகழ் படிக்க தெரியலை அப்படின்ற பட்சத்தில் யூடியூப்பில் நிறைய பேர் திருப்புகழ் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. திருப்புகழ் வந்து போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து காதில் கேட்டுட்டு இருந்தால் போதுமானது. கந்தசஷ்டி கவசம் படிங்க, செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா. கந்தசஷ்டி கவசம் வந்து தினமுமே நம்ம படிக்கலாம், நேரம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தினமுமே படிங்க. அப்படி முடியலைங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையிலேயாவது வந்து கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் வந்து கேளுங்க, பாராயணம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கந்தன் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவான் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். இந்த பிறவியில் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானை பற்றி ஒரு இவ்வளோ பேசுகிற அளவுக்கு முருகன் வந்து என்னை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது மனசுக்குள்ளே. அதை பற்றி பேசும்போதே பாருங்கள் ஒரு மாதிரியாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து நான் முருகனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், முருகனை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு முருகனை வந்து இவ்வளோ தூரம் என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் பிறந்ததற்கான பயன் வந்து இதுதானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இதை பற்றி பேசும்போது ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. வேணாம், என்னோடய பூஜை அறை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னோடய பூஜை ரொட்டீன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வந்து இது பார்ட் 1 வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், போய் பாருங்கள். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பக்தி வீடியோஸ் இருக்கும். 2வது வந்து மீஷோ ஃபைன்ஸ், அதாவது மீஷோவிலேருந்து வாங்கக்கூடிய பொருள் வந்து அது நல்ல பொருளாக இருக்கிற பட்சத்தில் வந்து நான் அதுக்கான ரிவ்யூஸ் வந்து கண்டிப்பாக போட்டிருப்பேன். நான் உண்மையான ரிவ்யூஸ் மட்டும்தான் போட்டிருப்பேன். அது வந்து ஒர்த் இல்லை அப்படின்னா ஒர்த் இல்லைங்கிறத நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி என்னோட